வாக்குவாதத்துக்கு இடம் கொடுத்து தெருவில் நின்று சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது. நம்ம ஊழியத்து போகும்போது ட்ராக்ஸ் கொடுக்க போகும்போது யாராவது வாக்குவாதம் பண்ண வந்தால் பதிலே சொல்லாருங்க. ஜஸ்ட் லீவ் இட், அமைதியாக போயிடுங்க. நாங்கள் ஒரு சமயம் அப்படி தான் ஊழியத்து போயிருந்தோம். அந்த நாட்களில் கிராம ஊழியம் செய்யும்போது ஒரு முஸ்லீம் தெரு இருக்குது. நாங்கள் ரோட்டில் தான் நடந்து போகிறோம். அந்த வழியாக ரோடு போகுது, அந்த தெருவுக்குள்ளே போகலை. அந்த ரோட்டில் நின்று ஒரு பாட்டு பாடினோம். கொஞ்சம் சகோதரர்கள் வந்துட்டாங்க. எங்கள் ஊரில் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்தாங்க. என் கூட இருந்த பிரதர் அவர் கோவம் வந்து, நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம், உங்கள் தெருவுக்குள்ளே கூட வரல, இங்கேருந்து பேச எங்களுக்கு உரிமை இல்லையா? வாக்கு வர வேண்டாத்த விட்டுருங்க, அமைதியாக இருங்க. ஏசு நமக்கு என்ன சொன்னார்? ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க, அந்த மக்கள் வேண்டாம் வெளியே போங்கன்னா தூசியை உதறி போட்டு அடுத்த இடத்துக்கு போங்க. இன்னும் ஏற்றுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க. எதுக்கு வாக்குவாதம் பண்ணணும், சண்டை போடணும்? அதை நம்ம செய்யக்கூடாது. இயேசுவை போல பொறுமையாக நடந்து கொள்ளுங்க எல்லா சூழ்நிலையிலும். சரியா? உங்கள் வீட்டை இன்றைக்கி அமைதியான ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக காத்து கொள்வதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. வாக்குவாதம் வந்து சண்டை போட்டு ஆயிட்டிங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. பிள்ளைகளை காயப்படுத்திட்டிங்களா, பிள்ளைகிட்ட சாரி கேளுங்க, தப்பு இல்லை. அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இருக்கிற காயம் மாறிடும், உங்கள் பிள்ளையினுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை நீங்கிடும். அதனால் இந்த வாக்குவாதம்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரியாக ஜெபிக்கலாமா? உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய வேலை, பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிற எல்லாரும் ஜெபிக்கலாமா? குடும்பமாக இருக்கிறீங்களா? ஒன்றா ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இவங்க உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் குடும்பம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. பெரியவங்க, குழந்தைங்க, வயதானவங்க எல்லாரும் உமக்கு சொந்தம். இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதமே வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்மை பின்பற்றி நடக்கிற சுபாவத்தை தாரும். பொறுமையாக இருக்க, சாந்தமாக இருக்க, பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க கிருபை கொடுங்க. இந்த வாக்குவாதங்கள், சண்டைகள், கூக்குரல்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே கேட்கப்படவே கூடாது. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இந்த ஒரு மனதை கெடுக்கிற பிசாசின் தந்திரங்கள், வாக்குவாதங்களை உண்டாக்குகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். இன்றைக்கு ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகட்டும். இருதயங்களிலே காணப்படுகிற காயங்கள் நீங்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து அன்பிலே ஐக்கியத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்க முடிய அற்புதம் செய்யுங்க. வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்க. அந்த பொல்லாத நோய்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவர்கள் பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த நாளில் ஒரு அற்புத மாற்றத்தை இந்த வீட்டுக்குள்ளே தாரும். அவள் கைத்து செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஊழியங்களை